ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இயேசு தங்கும் வீடும் என்கிற தலைப்பில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு நம்மோடு தங்க அவர் விரும்புகிறார். நம்மோடு வாசம் பண்ணும்படியாக அவர் விரும்புகிறார். நமக்கு அந்த விருப்பம் இருக்குதா? நாம் ரொம்ப நேசிக்கிறவங்கள விரும்புகிறவங்கள அவங்க நம்மோடு தங்கணும், நம்மோடு இருக்கணும்னு சொல்லி நம்ம அதிகமாக வருந்தி கேட்டுக்கொண்டு அவர்களோடு வாழ்ந்துட்டுருக்குறோம். பல நேரத்தில் அப்படி அவங்க இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் நம்மை சிருஷ்டித்த கர்த்தர், நம்மை ரட்சித்த தேவன் நம்மோடு தங்கினா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள். அதைத்தான் நாம் இந்த நாட்களில் தியானம் பண்ண போகிறோம். ஆண்டவராகிய தேவன் நம்மோடு தங்க வேண்டும், நம்மோடு வாசம் பண்ண வேண்டும். அப்படி ஆண்டவர் தங்குகிற வீடு, இயேசு தங்குகிற வீடு பாருங்க எப்படி இருக்கும். அவர் தங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இதைத்தான் நாம் இந்த நாளிலே தியானம் பண்ண போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 127 சங்கீதத்தில் 1 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. அப்போ நம்ம வீட்டை கட்டுறது கர்த்தர், நம்ம குடும்பத்தை தந்தது கர்த்தர், நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களை தந்தது கர்த்தர், நமக்கு எல்லாவற்றையும் தந்தது கர்த்தர் தான் என்கிற ஒரு அறிவு, ஒரு உணர்வு நமக்கு எப்பவும் இருக்கணும். நம்ம கொண்டு தான் ஆண்டவர் செய்தாங்க, ஆனால் அதை கர்த்தர் தான் செய்தார் என்கிற ஒவ்வொரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மோடு இருப்பார் என்கிற எந்த சந்தேகமும் இல்லை. அவர் இருப்பார், எந்த நிலைமையில் அவர் இருப்பார். அவர் கூட இருந்து நம்ம நடத்துவாங்க. 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் 16 வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். பாருங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். அப்படின்னா நம்மோடு நம்ம குடும்பத்தோடு கர்த்தர் வாசம் பண்ணுவாராம். அவர் தங்கி இருப்பாராம். வாசம் பண்ணி அவர்களோடு நான் உலாவுவேன். அப்போ ஆண்டவர் நம்மோடு உலாவுகிறார். நம்ம எங்கே போனாலும் கூட இருக்கிறார். குடும்பத்தில் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அவர் நம்மோடு இருந்து நடத்துகிறார். எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக கூடவே இருக்கிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டோடைய விருப்பத்தை பார்த்தீங்களா? நம்ம கூடவே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார், நமக்குள்ளே அவர் உலாவ விரும்புகிறார். நம்ம பார்த்து அவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் என் ஜனம், நீங்கள்லாம் என் சொந்த ஜனங்களாக இருக்கிறீங்க, நான் உங்கள் தேவனாக இருப்பேன் அப்படி சொல்கிறார். இன்னும் பாருங்க, வீட்டுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னென்னா, சங்கீதம் 122 சங்கீதம் 7 வசனத்தில், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்போ ஆண்டவருடைய ஆசை விருப்பம் என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கணும், நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு சுகம் இருக்கணும். அப்படி விருப்பத்தை பார்த்தீங்களா? பாருங்க, சமாதானம் அன்னைக்கு அநேக குடும்பத்தில் அந்த சமாதானம் இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் சமாதான பிரபு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேலே வந்துச்சு. அப்போ அவர் நம்ம குடும்பத்தில் இருப்பார்னா, நம்ம வீட்டில் இருப்பாங்கன்னா அந்த சமாதானத்தை தர்றார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சுகம் ரொம்ப முக்கியம் இல்லையா? சமாதானம் ரொம்ப முக்கியம். அதை கர்த்தர் தர்றார். நாம் அநேக நேரத்தில் என் குடும்பத்தில் எனக்கு சமாதானம் இல்லை, சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம இல்லத்தில் தங்குவார்னா, நம்ம குடும்பத்தில் அவரை அழைச்சி அவரை வாசம் பண்ண வைப்போம்னா, ஒவ்வொரு நாளும்
அவர் நம்மோடு இருப்பார்னா நிச்சயமாக அந்த சமாதானம் சந்தோஷம் நமக்கு வந்துடுங்க. சரி, ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நம்ம வீட்டில் வாசம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம குடும்ப வாழ்க்கையில் முதலாவதாக நம்ம வீட்டில் அநேகர் வந்து தங்குறாங்க, அநேகர் நம்ம கூட இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் எடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் நம்மோடு அவங்க இருக்க முடியும், நம்ம வீட்டில் தங்க முடியும். ஆனால் ஆண்டவர் நம்ம வீட்டில் தங்குவார்னா அது நிலையானது. எல்லா நிலைமையிலும் அவர் கூட இருப்பார். நமக்கு எவ்வளோ கஷ்டம் வரட்டும், நஷ்டம் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், அவர் கூடவே இருப்பார். கர்த்தர் வாசம் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். அவர் நம்ம விட்டு விலக மாட்டார், நம்ம கைவிட மாட்டார். அப்போ முக்கியமாக நம்ம குடும்பத்தில் யார் இருக்கணும்? ஏசப்பா இருக்கணும், அவர் தங்கணும், அவர் இருக்கணும். அதுதான் நம்முடைய முக்கிய ஆசையாக விருப்பமாக இருக்கணும். ஆண்டவரே, இல்லத்தில் நீங்கள் இருங்கப்பா, நீங்கள் வாசம் பண்ணுங்க, ஒரு குடும்ப தலைவராக நீங்கள் இருங்க. பாருங்க, எல்லா பகுதியிலையும் அவர் இருப்பார். ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக, ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, பாருங்க எல்லாவற்றிலும் அவர் நமக்கு உறுதியாக இருப்பார், உதவி செய்கிறவராக இருப்பார். அவர் நம்ம வீட்டில் வாசம் பண்ணால் எவ்வளோ மகிமை பாருங்க. ரெண்டாவது, அவர் நம்மோடு இணைந்து இருப்பார். ஒரு மனுஷனை ஒரு நிழல் பின்தொடர்வது போல கர்த்தர் எல்லா நிலைமையிலும் நம்ம கூடவே இணைஞ்சிருப்பார். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அதனால்தான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் என் பக்கத்தில் வைத்திருக்கிறபடியினால், வலது பார்சத்தில் வச்சிருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ ஆண்டவர் கூட இருப்பதை, ஆண்டவர் நம்மோடு தங்கி இருப்பதை நம்ம உணரும் போது தனிமை என்கிற எண்ணமே வராது. அவரோடு நம்ம இணைஞ்சிருவோம், அவரை நம்ம முன்னிறுத்திடுவோம், அவரோடு நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். அவருடைய நடத்துதல் நம்மோடு கூட இருக்கும். எப்போதும் நான் அவன் கூட இருக்கிறேன், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படிம்பார். எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. மூன்றாவதாக, நம்ம வீட்டில் ஏசப்பா தங்குனா பாருங்க, ஆலோசனை கொடுக்கிறார். நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன், உன் மேல கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படின்னா அநேக நேரத்தில் நமக்கு என்ன செய்கிறது, இந்த காரியத்தை எப்படி டீல் பண்ணுறது, எப்படி நடப்பிப்பது, சில குழப்பங்கள் வரும் பார்த்தீங்களா. ஆனால் கர்த்தர் நம்ம வீட்டில் தங்கும்போது, அவர் நம்மோடு இருக்கும்போது ஏற்ற ஆலோசனை நமக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஆலோசனை மகிமையாக இருக்கும். நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவில் நம்ம மேன்மையாய் நடத்துகிற ஒரு ஆலோசனையாக இருக்கும். ஆலோசனை கர்த்தராக அவர் இருப்பார். எந்த இடத்திலும் பாருங்க, எந்த காரியத்திலும் அப்படி ஆலோசனை ரொம்ப பெருசாக இருக்குங்க. அந்த ஆலோசனை நம்ம நடத்துகிறதா இருக்கும். மூன்றாவதாக, நம்ம வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் பலவிதமான பயம் பாருங்க, எதிரான சூழ்நிலைகள், சில வியாதிகள், இன்னும் பாருங்க அந்த உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் எல்லாமே நம்ம பயப்படுத்துறது. ஆனால் கர்த்தர் நம்ம இல்லத்தில் வாசம் பண்ணும்போது எந்த பயமும் இருக்காது. பயத்தை அவர் மாற்றுவார். பாருங்க, எவ்விரு ஜபயாலயத்திலையுமே பயப்படுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் கூட இருக்கிறதுனால சொல்றார். இதுபோல நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பயம் வந்தாலும் அவர் சொல்லுவார், பயப்படாத, விசுவாசம். பயங்களை மாற்றுறார், தைரியத்தை தருகிறார், திடனை தருகிறார், விசுவாசத்தை தர்றார். அவர் நம்முடைய இல்லத்திலே வாசம் பண்ணும்போது, அவர் நம்மோடு இருக்கும்போது, இன்னும்
ஐந்தாவதாக பிறகு நம்ம பாதுகாக்கிறார். பிறகு எதிரிகளினால் வருகிற சூழ்நிலைங்க, இன்னும் பிசாசு தந்திரமாக கொண்டு வருகிற ஆலோசனைகள் எதுவும் நம்ம அணுகாதபடி, ரகசிய ஆலோசனைகள் நம்ம அணுகாதபடி, தீய காரியங்கள் நம்ம அணுகாதபடி ஏசப்பா நம்ம பாதுகாக்கிறாங்க. எந்த இக்கட்டுக்கு அவர் நம்ம விட்டுவிட மாட்டார். நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்கிற, நம்ம நன்மையை தடுக்கிற பிசாசின் வல்லமைகளுக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறாங்க. அவர் நம்மோடு இருக்கும்போது, நம்ம குடும்பத்திலே வாசமாக இருக்கும்போது. ஆறாவதாக, எல்லா நேரத்திலும் எல்லாருமே விசுவாசத்தோடு வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையில் சில அவிசுவாசங்கள் தலையெடுக்கும். இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்படி ஆகும், இது எப்படி செயல்படும், இப்படி உலக பிரகாரமாக சில அவிசுவாசங்கள் வரும். பிறகு நம்ம ஒன்றை எதிர்பார்த்துட்டு இருப்போம், அதுக்கு நேர் மாறாக ஒரு காரியம் நடக்கும். நடக்கும்போது நமக்குள்ளே அவிசுவாசம் முளைக்க ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தர் நம்மிலே இருப்பாரானால், நம்முடைய குடும்பத்தில் அவர் தங்கி இருப்பார்னா விசுவாசத்தை ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நீ அவிசுவாசியா இராத விசுவாசியா இரு. அந்த விசுவாச வார்த்தைகளை நினைவுபடுத்துவார். விசுவாச வாழ்க்கை தொடர்ந்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. சரி, ஏழாவதாக, பரலோகத்துக்கு நம்ம போகக்கூடிய வழியை காட்டுவார். நம்ம உலக மனுஷன் தானே, அநேக நேரத்தில் நம்ம யோசனை, எண்ணம், செயல்கள், முயற்சி எல்லாமே இந்த உலகத்தில் நம்ம முன்னேறும்படியாக தான், உலகத்தில் உயரும்படியாக தான், உலகத்தில் இன்னொரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக தான் நமக்குள்ளே அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கெல்லாம் இந்த அளவு இருக்கிறாங்க, நானும் இதோட மேலே வரணும். அந்த உலக வழிகள் வழியாக போய் உலகத்துக்கு ஆசீர்வாத முயற்சிகள் தான் நமக்கு அதிகமாக வரும். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய இல்லத்தில் வாசம் பண்ணும்போது பரலோக சிந்தை தான் வரும். எப்படியாகிலும் பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்தில் முதற் பலனா நம்ம மாறணும், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெறணும். இந்த எண்ணம் தான் நம்ம மனதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட இருந்து அதுக்காக நம்ம தூண்டி கொண்டிருப்பாங்க. அதை அவர் அப்படியே நினைவுபடுத்தி கொண்டிருப்பார். ஒவ்வொரு வேளையும் அந்த பிரசனத்துக்குள்ளேயே நம்மை நிரப்பி கொண்டிருப்பார். நம்ம இல்லத்தில் அவர் தங்கும்போது எவ்வளோ மகிமை பார்த்தீங்களா? அப்போ அவர் நம்ம இல்லத்தில், அவர் நம்ம வீட்டில் அவர் வாசம் பண்ணணும், அவர் எப்போதும் நம்ம கூட இருக்கணும். இந்த விருப்பம் நமக்கு இருக்குல்ல, நிச்சயமாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும் பாருங்க. ஏன்னா அவருடைய காரியங்களை நம்ம சிலது தான் பார்த்தோம். அவர் நம்ம இருக்கும்போது என்னெல்லாம் நடக்குது பாருங்க. அந்த அனுபவம் நிச்சயமாக ஒரு ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை அறிய விரும்புகிறவங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ ஆண்டவராய் இயேசு நம்ம இல்லத்தில் தங்கணும்னா நாம் என்னெல்லாம் பண்ணணும்? ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா 10:40-39 இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளணும். பெத்தானியா கிராமத்துக்கு ஆண்டவராய் இயேசு போகும்போது பாருங்க, அந்த மார்த்தாள் மரியாளுடைய குடும்பம் மட்டும்தான் அவரை ஏற்றுக்கொண்டது. அவர் எப்பெல்லாம் அங்கே போகிறாரோ அப்போல்லாம் அங்கே தங்குவார். இயேசப்பா நம்ம வீட்டில் தங்கணும்னா மனப்பூர்வமாக அவரை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் முக்கியம். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வீட்டில் அவர் நிச்சயமாக தங்குவாங்க. அவரை மனப்பூர்வமாக பாருங்க, பேரளவில் அல்ல, நம்ம அவரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு
ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்ம வீட்டில் தங்குவார். அந்த வீட்டில் ஏசப்பா தங்கின போது அவங்கெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறாங்க, ஏசப்பா அதிகமாக அவங்கள நேசிக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தபோது முன்னால் ஓடி போய் அதை செய்கிறாங்க. எவ்வளோ மகிமையாக மாத்திராரு பாருங்க. நம்ம வீட்டில் ஏசப்பாவை மனப்பூர்வமாக முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்ம வீட்டில் தங்குவாருங்க. அந்த அனுபவம் நமக்கு வேணும். ரெண்டாவதாக ஏசப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். லூக்கா 18 நம்ம வாசிக்கும் போது அவருக்கு விருப்பம் என்ன? சகேவை பார்த்து சொல்கிறாங்க, சகேவே இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். அப்போ அந்த அந்த வார்த்தையை கவனிங்க. அப்போ ஆண்டோடைய விருப்பம் நம்ம வீட்டில் தங்க அவர் விரும்புகிறார். சகே வீட்டில் அந்த விருப்பத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு, நம்ம கூடவும் அவர் வெளிப்படுத்துகிறாரு. உங்கள் வீட்டில் நான் தங்கணப்பா பாருங்க. அந்த விருப்பத்தை சகை ஏற்றுக்கொண்டார், நிறைவேற்றி கொடுத்தார். அந்த வீட்டுக்கு ஆண்டவர் போறார். அப்ப நம்ம வீட்டில் கர்த்தர் வாசம் பண்ணணும்னா அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும், அவருடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். நம்ம இல்லத்துக்கு அவரை அழைக்கணும், நம்ம குடும்பத்தில் ஒருவராக அவரை நிறுத்தணும். யாரிடத்திலும் நாம் சொல்லாத காரியத்தை அவரிடத்தில் பேசணும். சகை அதென்ன பண்ணாரு? தன்னுடைய குறைகளெல்லாம் அறிக்கை செய்தார் இல்லையா? அதுபோல நாமும் அறிக்கை செய்கிறவர்களாக மாறணும். அப்படி ஆண்டவரா இயேசு உள்ள வந்துட்டா, வீட்டில் வந்தா, அவர் சொன்னார் பாக்க, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப நாம மட்டும் இல்லை, நம்ம குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாங்க, பரலோகத்துக்கு சொந்தக்காரங்களா மாறிடுவாங்க. எவ்வளோ மகிழ்ச்சி பார்த்தீங்களா? ஏசப்பா தங்கணும்னா அவருடைய மன விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யணும். மூன்றாவதாக ஏசப்பா நம்ம வீட்டில் தங்கணும்னா பாருங்க, கதவை திறக்கணும். வெளிப்படுத்தல் 3:20 நீங்கள் வாசிங்கன்னா, இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுறேன் பாருங்க, என் சத்தத்தை கேட்டு திறந்த நான் உள்ளே வாசம் பண்ணுவேன், வந்து போஜனம் பண்ணுவேன் பாருங்க. அப்போ ஆண்டவராக இயேசு நம்ம உள்ளத்தை நம்ம குடும்பத்தில் வந்து வாசம் பண்ண நம்ம திறந்த வாசலை ஏற்படுத்தணும். நம்ம உள்ளத்தை திறந்து கொடுக்கணும், இல்லத்தை திறந்து கொடுக்கணும். எல்லாவற்றையும் திறந்து நம்ம கொடுக்கும்போது ஏசப்பா நம்முடைய இல்லத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவராக, நம்ம குடும்பத்திலே வீட்டிலே தங்கி இருக்கிறவராக அவர் இருக்கிறார். நாலாவதாக அவருடைய நாமத்தை நாம் பிரதிபலிக்கணும். அவர் நம்ம வீட்டில் தங்கி இருக்கணும்னா அவருடைய நாமத்தை நம்ம பிரதிபலிக்கணும். மத்தேயு 18:20 நீங்க வாசிங்கன்னா, என் நாமத்தினாலே 2 பேரோ 3 பேரோ எங்க கூடியிருக்கிறீங்களோ அங்க அவர்கள் நடுவிலே நான் வருவேன். அப்போ பாருங்க, அவருடைய நாமம் நம்ம வீட்டில் அதிகமாக பிரதிபலிக்கணும். அவருடைய நாமத்தையே சொல்லணும், அவரே துதிக்கணும். உலக மனுஷனை பேசுறதில்லை, தலைவர்களை பேசுறதில்லை, கர்த்தரை பேசுகிற ஒரு கூட்டமாக நம்ம இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள அதிகமாக ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் முழங்கணும், தேவனை துதிக்கிற துதி அதிகரிக்கணும். அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 2 பேரோ 3 பேரோ 10 பேரோ இருந்தாலும் அங்கே வந்து அவர் தங்கி இருப்பார். ஐந்தாவதாக பாருங்க, லூக்கா 10:39 நீங்க வாசிங்கன்னா, மரியாள் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டாங்க. அந்த வீட்டில் ஏசப்பா தங்குவாங்க, அவருடைய பாதத்தில் அமர்கிறவர்கள் வீட்டில் தங்குவார். வசனம் கேட்க
ஜெபிக்க, கர்த்தரோடு உறவாட, கர்த்தரை மகிமைப்படுத்த. பாருங்க, எந்த குடும்பம் அதிகமாக கர்த்தருக்காக சமயம் கொடுக்குறாங்களோ அந்த வீட்டில் கர்த்தர் அதிகமாக தங்குகிறவராக இருக்கிறார். ஆறாவதாக லூக்கா 24-29 வாசிக்கும் போது எம்மாவூர் சீஷரெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாருங்க, அவங்க துக்கத்தோடு போகிறாங்க. அவர்களோடு கர்த்தர் நடக்கிறாரு, பேசுகிறாரு. அவருடைய இருதயத்தில் பாருங்க ஒரு மாற்றம் உண்டாகிறது. கடைசியாக அவரை விட்டு பிரிந்து போகும்படியாக போகிறார். ஆனால் அவங்க விடலை. போதகரே எங்கள் கூட தங்கணும் அப்படின்னு சொல்லி வருந்தி அழைக்கிறாங்க. வருந்தி அழைத்த போது கர்த்தர் தங்கினார். அங்கதான் அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அப்ப எந்த இல்லத்தில் ஏசப்பா தங்குவாங்க, ஒவ்வொரு நாளும் அவரை வருந்தி அழைக்கணும். எங்க கூட இருங்க, எங்க கூட வாங்க, எங்களை நடத்துங்கன்னு சொல்லி அவரை வருந்தி அழைக்கும் போது தான் நம்ம இல்லத்தில் அவர் தங்குகிறார். 7வது 2 கொரிந்தியர் 5:1 வாசிங்கன்னா பாருங்க, அவர் நித்திய வீடு நமக்கு அங்கே கைவேலை இல்லாத ஒரு வீட்டை அவர் வச்சிருக்கிறார். அப்போ அவர் எங்கே ஏசப்பா தங்குவார் அப்படின்னா நித்தியத்தில், நித்திய வீட்டில் தான் அவர் முக்கியமாக என்னைக்கும் நிரந்தரமாக இருப்பார். அவர் நித்தியத்துக்குரியவர் இல்லையா? அப்போ அந்த நித்தியத்தை குறித்த அறிவு, ஆனால் நித்திய ஜீவனை குறித்த எதிர்பார்ப்பு நம்ம அதிகமாக இருந்தோம்னா நம்ம கூட அவர் இங்கே தங்குவார், இந்த வீட்லேயும் தங்குவார், நித்திய வீட்லேயும் அவர் நம்ம கூட தங்குவார், அவரோடு கூட நாம் தங்க முடியும். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவரே, நீர் தங்குகிற ஒரு இல்லமாக, ஆண்டவரே ஒரு உள்ளமாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் உள்ளத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் இல்லத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் உலாவணும், நீங்கள் கிரியை செய்யணும், நீங்கள் மகிமைப்படணும். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தகப்பனே, அநேக பிள்ளைகள் வாஞ்சையோடு ஜெபிப்பதை நீர் காண்பிக்கிறீர். ஒவ்வொரு குடும்பத்திலும் கடந்து வாங்கப்பா. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளின் அதிகாரங்கள், ஆண்டவரே ஆசீர்வாத தடைகள், விடுதலை இல்லாத நிலைமைகள் எல்லாம் மாறட்டும். குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கட்டும். ஆமென். ராஜா உமக்கு நன்றி. ஆமென். வாலிப சகோதரா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு. உனக்கு வாஞ்ச இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆண்டவரோடு நடக்கணும், வாழணும் நீ. ஆனால் உன்னுடைய வாலிப பருவம் அநேக நேரத்தில் அதை தடுக்குது. கர்த்தரை மாற்ற வல்லவர். அந்த நாளில் அதிலிருந்து ஒரு விடுதலை தந்து, ஆமென், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னோடு வாசம் பண்ணி அந்த நாளில் நீ தோற்று போன காரியத்திலே ஒரு ஜெயம் எடுக்க, ஒரு விடுதலை வர கர்த்தர் உதவி செய்ய போகிறார். மகளை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சரீரத்திலே இருக்கிற அந்த பலவீனம், ஆமென், ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாய் மாறும்படியாய் கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி. அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் நடத்துகிறபடியால் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. சகல துதிகளை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.